ஒரு பையன் பேர் சாண்டியாகோ. மேய்ச்சலுக்கு ஆட்டுகளை கொண்டு போகும் சாதாரண பையன். அவன் ஒரே மாதிரி ஒரு கனவு அடிக்கடி கண்டு வருவான். எகிப்து பைரமிட்ஸுக்குள்ளே ஒரு பொக்கிஷம் இருக்கிறது என்று. ஒரு நாள் அவன் இந்த கனவு உண்மையா இருக்கலாம் என்று நம்புறான். அவனோட வாழ்க்கையை முழுக்க மாறும் ஒரு பெரிய பயணத்தை ஆரம்பிச்சிடுறான். பாதையில பல பேரை சந்திக்கிறான். முன்னாடி ஒரு மர்மமான அரசன் மெல்ட்செடேக். அவன் சொல்லுறான், நீ உண்மையா விரும்புறதை தேடினா பிரபஞ்சமே உனக்கு உதவும். அப்பக்கு ஒரு கிறிஸ்டல் கடை ஓனரை சந்திக்கிறான். அவன் சண்டியாகோக்கு சொல்றான், சின்ன சின்ன முயற்சிகளும் பெரிய மாற்றம் தரும். அடுத்து ஒரு இங்கிலீஷ்மேன் ஆல்கெமி கத்துக்கிட்டே இருக்கிற ஆள். அப்பிறகு ஒரு சக்தி வாய்ந்த ஆல்கெமிஸ்ட். அவன் சண்டியாகோக்கு ஒரு முக்கிய பாடம் கத்துக்கிறான். உன் மனசின் குரலை கேள், அது ஒருபோதும் பொய் சொல்லாது. பாலைவனத்துல சண்டியாகோக்கு ஒரு பொண்ணு ஃபாட்டிமாவை காதலாகிறது. ஆனா அவள் சொல்றா, உன் கனவை முடிச்சு வை, நான் இங்கே காத்திருப்பேன். அவன் பயணத்தை தொடர்றான். இறுதியில ஈஜிப்ட் வந்துட்டான். அங்க தெரிஞ்சது என்னன்னா, அவன் தேடிய பொக்கிஷம் ஈஜிப்டில் அல்ல, அவன் பயணம் ஆரம்பிச்ச ஸ்பெயினிலே இருந்தது. அவன் திரும்பி போய் உண்மையான பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கிறான்.